வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் மகத்தான கிருபையை கொண்டு உஸ்தாதுமார்களுடைய ஆலோசனைக்கு கட்டுப்பட்டு இந்த மாணவர்களுடைய தனிப்பட்ட திறமைகளை வளர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற முக்கிய நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஹதீகத்துல் வாயிலீன் என்கின்ற சொற்பேச்சு மன்றம் என்பது தொடர்படியாக ஒரு 43 வாரங்கள் கடந்து அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு இந்த வாரம் 44வது வாரத்துடைய ஹதீகத்துல் வாயிலீனுடைய அரங்கத்தில் வல்லோர் ரஹ்மான் நம் அனைவர்களையும் அமர வைத்திருக்கிறான். அமர வைத்தது மட்டுமல்லாமல் இந்த அரங்கத்தில் பேச இருக்கக்கூடிய அத்துணை மாணவர்களுடைய தனி திறமைகளில் அல்லாஹு தஆலா பரக்கத்து செய்வானாக என்கின்ற மேலான துஆக்களோடு இனிதே இந்த ஹதீகத்துல் வாயிலின் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த ஹதீகத்துல் வாயிலினுடைய இன்றைய தலைவராக முத்தசுமராவை சார்ந்த சஃபான் அத்தாயி அவர்களை தலைவராக அழைக்கிறேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah rabbil alamin. Wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala asyrafil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. Sadaqallahu alazim. All praise indeed to Almighty Allah subhanahu wa ta'ala. Peace and blessing be upon our Prophet Muhammad sallallahu alaihi wasallam and his companions and those who are gathered in this fine spectacular occasion. Alhamdulillah. We are attending the 44th of Hadiqatul Wa'ili program in this night. Before starting this program, I would like to call the great one Abu Suhail Atai to recite the holy verses. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Lailatul Qadri khairum min alfi shahr. Tanazzalul malaikatu war-ruhu fiha bi'idni rabbihim min kulli amr. Salamun hiya hatta matla'il fajr. Sadaqallahul azim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.
Jazakallah for your excellent process of Holy Quran. Allah may grant us for your reciting talent. Amin. And next, I would like to call the Musbiyat of first Fayaz Atai Agan to sing the Na'at Sharif in front of us. Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனின் உதித்தார் கொனையாய் புகழ் மலபூக்கும் பூமலராய் புவியில் பூத்ததின் மலரே. கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனின் உதித்தார் கொனையாய் புகழ் மலபூக்கும் பூமலராய் புவியில் பூத்ததின் மலரே. உன் பேரை சொல்வதற்கு நான் தகுதி இழந்து விட்டேன், அந்த தகுதி அடைவதற்கு உன் கவிதையில் தூங்கிவிட்டேன். உன் பேரை சொல்வதற்கு நான் தகுதி இழந்து விட்டேன், அந்த தகுதி அடைவதற்கு உன் கவிதையில் தூங்கிவிட்டேன். கண்கள் தேடும் காட்சியெல்லாம் எந்த உள்ளம் நினைக்கிறதே. சொன்னால் சொற்கள் அடங்கிடுமா, சொல்லி அனைத்து அழகிடுமா. யா ரசூலல்லாஹ் உம்மை ஒரு முறை காண்பேனோ, கண்ட மரகணமே எந்த நுரையிடம் செல்வேனோ. யா ரசூலல்லாஹ் உம்மை ஒரு முறை காண்பேனோ, கண்ட மரகணமே எந்த நுரையிடம் செல்வேனோ. கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனின் உதைத்தார் கொனையாய் புகழ் மலபோக்கும் பூமலராய் புவியில் பூத்ததின் மலரே. கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனின் உதைத்தார் கொனையாய் புகழ் மலபோக்கும் பூமலராய் புவியில் பூத்தவின் மலரே. உன் பேரை சொல்வதற்கு நான் தகுதி இழந்து விட்டேன், அந்த தகுதி அடைவதற்கு உன் கவிதையில் மூழ்கிவிட்டேன். உன் பேரை சொல்வதற்கு நான் தகுதி இழந்து விட்டேன், அந்த தகுதி அடைவதற்கு உன் கவிதையில் மூழ்கிவிட்டேன். கண்கள் தேடும் காட்சியெல்லாம் உன் தன்னிலையே சொல்கிறது, கண்ணால் காண முடியாமல் கட்டளை மீறி அருகிறது. உம்முகம் தேடும் என் கண்கள் பார்வை மூகும் தோள்கடிலே. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. அருமையான நற்செய்தி அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய பொருளிடத்தில் அல்லாஹ் தஆலா மென்மேலும் பரக்கத் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். 44வது வாரத்தினான ஹதீகத்துல் வாயிதீன் என்ற இந்த மாணவர் சொற்பயிற்சி மன்றம் நமக்கு என்ன எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால், இஸ்திகாமத் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து காட்டுகிறது. ஒரு செயலை நாம் எந்த அளவுக்கு தொடர்படியாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பலனை நாம் பிற்காலத்தில் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கலாம். இப்போ 1வது வாரத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஹதீகத்துல் வாயிதீன் கிட்டத்தட்ட எல்லா மாணவர்களும் இதுல சிறப்பாக பேசியிருப்பாங்க. அது தொடர்ந்து 44வது வாரத்தில் இன்று இருக்கிறது என்று சொன்னால், அதனுடைய இஸ்திகாமத்தும் அதனுடைய பிரதிபலனும் அந்த மாணவர்களுக்கு நான் எந்த அளவுக்கு பயிற்சி பெற்றிருப்பேன், இந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் உயர்ந்திருப்பேன் என்று தெரிய வரும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையிலே
இந்த வாரத்தினுடைய முதல் பேச்சாளராக இரண்டாம் சூரா மாணவரான முகமது ஃபாசித் அவர்களை கல்வியை பற்றிய அந்த சொற்பொழிவில் பேச மேடை கழிக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولو بسط الله الرزق لعباده لبغوا في الأرض ولكن ينزل بقدرها ما يشاء. قال رسول الله صلى الله عليه وسلم وجبت النار بشهوتي وجبت الجنة بالمكار. قال அல்லாஹ் இந்த உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சோதனைகளை சந்திக்காமல் சொர்க்கமா? அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்தி வலாக்கி யுனஸ்ஸிலு பிகதரிஹா மா யஷா. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ரிசுக்கை விசாலப்படுத்தினால் அவன் பூமியில் அவர்கள் அநியாயம் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஜிபத்துன் நாரி பிஷஹவதி உஜிபத்துல் ஜன்னதி பில் மகார். அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வழங்கிய வாழ்வில் அனைத்து வித வித்தியாசங்களையும் பெற்றவர் யாரும் இல்லை. உடல் ரீதியாக சுகம் பெற்றவர்கள் உள்ளம் ரீதியாக பலமடைந்தவர்களாக இருப்பார்கள். அதை அனைத்தையும் அடைந்தவர் அல்லாஹ்வை மறந்துவிட்டு உலகில் அதிகமாக சுகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த நிலையை விட்டு தங்களை தூரமாக்கி கொள்ள மாட்டுகிறார்கள். அனைத்து விதமான உலக ரீதியான எல்லா விஷயத்திலும் சுகம் அனுபவிக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பணத்தை கொடுத்தார், உணவை கொடுத்து, இன்னும் எல்லாமே ஆடை எல்லாமே கொடுத்தாலும் அல்லாஹ்வை மறந்து கொண்டு அவர்கள் வாழ்கிறார்கள். அது வாழ்ந்து கொண்டு அவர்கள் நிறைய இந்த உலகத்தில் சுகத்தை தான் அனுபவிக்கிறார்கள், அல்லாஹ்வை மறந்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனக்கு பின்னால் என் உம்மத்து வறுமையை பிடித்து கொள்ளும் என்று அஞ்சுவதை விட்டு மாறாக சொல்வலும் வசதியும் அவர்களுக்கு பிடித்து கொள்ளும் என்று நான் அஞ்சுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சோதனைகள் மனிதர்களை பாவங்களிலிருந்து சுத்தப்படுத்துவதற்காக மிக சிறந்த சாதனையாகும். அதன் சோதனையை சந்திக்காமல் சுவர்க்கம் கிடைத்துவிடும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான். வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். சோதனை நாட்களை மக்களுக்கு இடையில் சுழற்சினம் வரையும் போல் என்று அல்லாஹ் கூறுகிறான். சோதனையில் மனிதனின் வாழ்க்கையில் அல்லாஹ் எப்பொழுதும் கொடுப்பான். அந்த சோதனையிலும் நம்ம அல்லாஹ்வை நினைத்து கொண்டு இருப்பது தான் அந்த சோதனையிலிருந்து நம்ம வெற்றி பெற்றிருப்போம். இதனால் வரக்கூடிய காலத்தில் சோதனையிலும் அல்லாஹ்வை நினைத்துக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருந்தருள் புரியான. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அவருடைய பேச்சாற்றலிலே பரக்கத் செய்வானாக. ஆமீன். கல்வியினுடைய பல சிறப்புகளை பற்றி கூறியிருக்கிறார்கள். அதாவது நம்ம 1வது சூறாவிலிருந்து தஹ்சீல் மாணவர்களோட ஹதீஸ்களை படிக்கிறோம்.
அது சொன்னார் ஆம்சா, அந்த ஹதீஸினுடைய மதிப்பீட்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எவ்வளவு பெரிய ஒரு கல்வி இருந்தெடுத்து இருக்கக்கூடிய மனிதனுக்கும் ஒரு ஹதீஸின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்து விடலாம். பல சம்பவங்களை நாம் கேள்விப்படுகிறோம். மாற்று மதத்தில் இஸ்லாத்திற்கு வந்த சம்பவம், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்கு வந்த சம்பவம். இதன் மூலமாக நாம் அறியப்படுகிறது, நாம் கற்ற கல்வியை நாம் நேர்வழியின் பால் நாம் கற்றால் அது நம்முடைய உள்ளங்களை தெளிவுபடுத்துமாக அழகாக அந்த கல்வியினுடைய சிறப்புகளை பற்றி கூறி சென்றார். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக மூன்றாவது சம்பளமானவரான செய்து உமர் அத்தாரி அவர்களை பெற்றோர்களின் தியாகம் என்ற தலைப்பின் கீழ் இருந்து பேச அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்துல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அலீம். அல்ஹம்துலில்லாஹ். புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய வாழ்க்கையை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், மேலும் இந்த குறிப்பாக இந்த நல்ல மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நாம், நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் என்றென்றும் கொண்டாட நின்றுவிட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். பாவமான உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம், நம்முடைய வாழ்க்கை, நாம் பெற்றோர்களை எவ்வாறு மதிப்பிடுகின்றோம்? பெற்றோர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது? ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் பெற்றோர்களை எவ்வாறு மதிப்பிடுகின்றான்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய தந்தை இறந்து விட்டார்கள். அவர்கள் பிறந்து 6 வயசாக இருக்கும், அப்பவே அவருடைய தாயும் இறந்து விட்டார்கள். அனாதையாக வாழ்ந்த பொழுதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களை பற்றி எவ்வாறு கூறுகிறார்கள்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்க, ஐய அமல உஹிப்பு இலல்லாஹி தஆலா, அல்லாஹ்விடத்திலே மிகவும் பிரியமான அமல் என்று கேட்கும்போது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஸ்ஸலாத்தி அலா வக்திஹா, தொழுகையை அந்த நேரத்திலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், கலாவாக்கிறாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. பிறகு அப்துல்லா ரலியல்லாஹு கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ் வேற எதுவும் இருக்கா கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பிர்ரல் வாலிதைனி, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது, பெற்றோர்களை நல்ல மதிப்பிட, பெற்றோர்களுக்கு நல்ல நன்மையை செய்ய வேண்டும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து 3ஆவதாக சொல்கிறாங்க, அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யணும். அப்போ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3ஐயும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம இதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகைக்கும் அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்த இரண்டிற்கும் மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களை உபகாரம் செய்யுங்கள் என்று இந்த இரண்டிற்கும் மத்தியிலே கூறி. அப்போ நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இரண்டுமே இந்த இஸ்லாத்திலே மிகப்பெரிய ஒரு அமலாகும். இந்த 2 அமல்களுக்கும் மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களை பற்றி இவ்வாறு கூறுகிறார்கள், பிர்ரல் வாலிதைன் என்பதாக. நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கை நாம் எவ்வாறு நாம் இருக்கின்றோம்? பெற்றோர்களை எவ்வாறு மதிக்கின்றோம்? நம்ம அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களை பற்றி எவ்வாறு கூறுகிறார்கள்? பெற்றோர்களை மதிக்க வேண்டும், அவருடைய பேச்சை நாம் கேட்க வேண்டும். இப்போ சொல்லுறாங்க, சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கித்தாபிலே பதிவு செய்கிறார்கள், நாம்
தன்னுடைய அடிமை எவ்வாறு எஜமானிடம் இருக்குமோ அந்த அளவிற்கு ஒரு மகன் தன்னுடைய தாய் தந்தையிடம் இருக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தனம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பெற்றோர்களை நன்கு மதிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அவருடைய துவா பரக்கத்தை நாம் பெறக்கூடிய பாக்கியத்தையும் கருணை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நன்மையை செய்யுங்கள் என்று நமக்கெல்லாம் நன்மையான காரியத்தை சொல்லிக் கொண்டு சென்றிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் மதரசாவில் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்மளாம் வீட்டில் இருக்கும்போது பெற்றோர்கள்ட்ட கொஞ்சம் திட்டிகிட்டு தான் இருப்போம். ஆனால் மதரசாவுக்கு வந்தபோது அந்த இஸ்ஸத்தை கூறுவதனால பெற்றோர்களுக்கு கண்ணியம் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்திருப்பீர்கள். ஆகவே பெற்றோரின் தியாகத்தை பற்றி ஒரு பெற்றோராகவே இருந்து நமக்கு முன்னால் சொல்லி சென்றிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு தௌஃபீக் செய்வானாக. அடுத்ததாக நமக்கு முன்னாடி 4வது மாணவரான ஹாமித் மிர்சாத் அவர்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் என்ற அந்த தலைப்பின் கீழ் இருந்து நமக்கு முன்னால் வருகிறார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نقم الذي خلق الإنسان وقرم وعلمه من البيان. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والملائكة المقربين وعلى كل ملك وعلى كل عبادك الصالحين وعلى كلكم أجمعين برحمتك يا أرحم الراحمين. சர்வ புகழும் வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சம்கைமிக்க எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலமா பெருமக்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நேரென்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையான குர்ஆனிலே கூறுகிறான், குல்லில் முஃமினீன யக்து மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபظூன ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும் இன்னல்லாஹ பிமா தஅமலூன خبيرٌ பிமா யஸ்னஊன். இந்த சூரா, இந்த ஆயத் என்பது சூரத்து நூரிலே 18வது ஜுஸிலே 30வது ஆயத்திலே அல்லாஹ் தஆலா ஆண்களுக்காக இந்த ஆயத்தை கூறுகிறான். நபியே, நீர் கூறுவீராக, அவர்கள் தங்களுடைய பார்வையை கீழ் நோக்கியே வைத்துக் கொள்ளட்டும், மேலும் அவர்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும், அதுவே அவர்களை மிகவும் பரிசுத்தமாக வைத்திருக்கும், மேலும் அவர்கள் செய்கிறவற்றை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று கூறுகிறான். அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகிறான் பெண்களுக்கு, வகுல்லில் முஃமினாத்தி யகுலுன்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபظூன மின் ஃபுரூஜிஹின்ன. மேலும் அடுத்தடுத்ததாக கூறிக்கொண்டே வருகிறான், அவர்கள் யார் யார் முன்னாலெல்லாம் அவர்களை ஹிஜாப் அணிய வேண்டும், அவர்கள் யார் யார் முன்னாலெல்லாம் பார்வையை தாழ்த்த வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அடுத்தடுத்து கூறிக்கொண்டே வருகின்றான். இந்த ஆயத்திலே அதிகப்படியாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அவர்கள் பெண்களும் அவர்களுடைய பார்வையை கீழ்நோக்கி வைத்துக் கொள்ளட்டும், மேலும் அவர்களுடைய கற்பை அவர்களும் பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்கிறான். அடுத்ததாக கூறுகிறான், தங்கள் அலங்காரத்திலே வெளிப்படையானதை தவிர மற்ற எதையும் அவர்களை வெளியே காட்ட வேண்டாம் என்கிறான். அந்த இடத்திலே இமாம்கள் கூறுகிறார்கள், வெளிப்படையானது என்பதை ஹிஜாபை என்று கூறுகிறார்கள். அடுத்ததாக கூறுகிறான், அவர்களுடைய அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தத்தபிஉன் நஸரத்தன் நஸரா ஃபஇன்ன லக்கல் ஊலா வலபிஸ் வலைஸத் லக்கல் ஆஹிரா. உன்னுடைய பார்வையை ஒரு முறைக்கு மேலாக பெண்ணின் பக்கம் நீ திருப்பாதே,
ஏனென்றால் நிச்சயமாக முதலாவது பார்வை என்பது உன்னுடையதாகும். அடுத்த முறை நீ அந்த பெண்ணின் பக்கம் நீ பார்த்தால் அந்த பார்வை என்பது ஷைத்தானுடைய பார்வை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஹதீஸை பின்பற்றி வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஒரு நாள் ஹவ்வாத் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெருவீதியிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து பேசினார்கள். அப்பொழுது எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து விட்டார்கள். அதை மறைப்பதற்காக அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு பொய்யை சொன்னார்கள். என்னுடைய ஒட்டகம் காணா போய்விட்டது, அதை தான் நான் கேட்டேன் என்றார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் அவர்கள் எப்பொழுதெல்லாம் பார்க்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் ஒட்டகம் கிடைத்து விட்டதா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் அதன் காரணமாகவே அவர்கள் பயந்து கொண்டு இமாம் ஜமாத்துக்கு வராமல் இமாம் ஜமாத்து முடிந்து மஸ்ஜிதிலிருந்து அனைவரும் வெளியேறிய பிறகு அவர்கள் தொழுவதற்கு சென்றார்கள். அப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே அமர்ந்து கொண்டு அவர்கள் தொழுது முடித்த பிறகு உங்களது ஒட்டகம் கிடைத்து விட்டதா என்று கேட்டார்கள். அப்பொழுதே அவர்கள் கூறினார்கள், ரசூலுல்லாஹ் என்னை மன்னித்து விடுங்கள், நான் பொய்தான் கூறினேன் என்றார்கள். எனவே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் அந்நிய பெண்களை பார்க்காமல் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு தந்தருள் வருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். ஆமீன் ஆமீன் ஆமீன். இன்னலக்கல் ஊலா, முதல் பார்வை என்பது உனக்குரியது அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் நம்மால் கொஞ்சம் விவரமானவன். முதல் பார்வை தான் நம்மளுடையது. அதனால் முதல் பார்வை பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருக்குது, ரெண்டாவது பக்கம் போகவே மாட்டான். அப்போ பெருமானார் சொன்னாங்க, முதல் பார்வை உன்னோடது, ரெண்டாவது பார்வை ஷைத்தானோடது. அதுக்கு பல நிசா அந்த மாதிரி மன ஊசலாட்டங்கள் ஏற்படும் போது துவாவை ஓதி பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அருமையாக கூறி சென்றால் அல்லாஹ் தஆலா அதை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நிர்வாகிப்பானாக. அடுத்தபடியாக 5வது மூலமானவரான தௌஃபீக் அஹ்மத் அவர்களை மன தூய்மை என்ற தலைப்பின் கீழிருந்து உங்களுக்கு முன்னால் பேச அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا صدق الله العلي العليم. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாவத்துமாக. அவனுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா வர்க்கங்களை காட்டிலும் அல்லாஹ் மனித இனத்தை மேலோங்க செய்திருக்கின்றார். எல்லா இனங்களை காட்டிலும் அல்லாஹ் மனித இனத்தை மேலோங்க செய்திருக்கின்றான். நமக்கெல்லாம் ஒரு கேள்வி எழலாம், எதற்காக அல்லாஹ் தஆலா மனித இனத்தை எல்லா இனங்களை காட்டிலும் மேலோங்க செய்திருக்கின்றான்? அதற்குத்தான் நம்ம இடத்துல ஒரு கேள்வி எழும். எல்லா இனங்களுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த மனித இனத்திற்கு உண்டு. அது என்னவென்று பார்த்தால் அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த குணங்கள். வேற எந்த இனத்திற்கும் கிடையாது. ஜின் இனத்திற்கோ அது விலங்கு இனத்திற்கோ பறவை இனத்திற்கோ எந்த இனத்திற்கும் இல்லாத ஒரு குணம், நற்குணம், அது இந்த மனித இனத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இந்த அவையில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு
உள்ள தூய்மை, அதாவது மன தூய்மை. இது எப்படி ஒரு மனிதனுக்கு வரும்? எந்தெந்த மனிதனுக்கெல்லாம் இந்த மன தூய்மை வராது என்று பார்த்தால், எப்படிப்பட்ட மனிதனுக்கு இந்த மன தூய்மை உண்டாகும் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகை இறக்கிய பொழுதினில அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இப்படி சொல்லுகின்றான், யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போத்தக்கூடியவரே, குமில் லைல இல்லா கலீலா, நீங்கள் இரவில் சொற்பமான நேரத்தில் நின்று வணங்க. ஔஸிதி அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா, அப்படி சொல்லிட்டோம்னா ஔஸிதி அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா, அதில் கொஞ்சம் குறைச்சிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. குர்ஆனை எப்படி அல்லாஹ் உனக்கு நான் இறக்கி கொடுத்தோமோ அதே போன்று நீங்கள் ஓதுங்க. இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகின்றான், ஏன் உங்களை நான் இந்த விஷயமெல்லாம் நான் உங்களை செய்ய சொன்னேன் தெரியுமா? குர்ஆனை அதிகமாக ஓதுங்க, தொழுகுங்க. இப்படி ஏன் உங்களை சொல்கிறேன்னா, அடுத்து அல்லாஹ் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான், இன்னா சனுல்கி அலைக கௌலன் தகீலா, நிச்சயமாக நாம் ஒரு கனமான ஒரு சொல்லை உங்கள் மீது நாம் போடுவோம் என்று சொல்லுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வரலாற்று ஆய்வில் நாம் எல்லாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கும் பொழுது அவ்வளவு ஒரு கஷ்டமாக இருக்கும். ஒரு ஹதீஸ் ரிவாயத்தில் இப்படி வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடன் நாங்கள் இருந்தோம். அப்பொழுது பெருமானாருடைய முகம் என்பது சிவந்து கடுகெடுத்து விட்டது என்பதாக ஹதீஸிலே வருகிறது. அப்போது வகை இறங்கக்கூடிய நேரம் வருகின்ற பொழுதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் என்பது கடுகெடுத்து சிவந்து விடும் என்பதாக ஹதீஸில் பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் மேலே சொன்ன விஷயம் என்னவென்றால், நீங்கள் தொழுகுங்க, இரவுல நின்று வணங்குங்க, குர்ஆனை ஓதுங்க. இதையெல்லாம் நீங்கள் செய்தால் மட்டும்தான் உங்களால் இந்த விஷயத்தை வகை இறங்கும் போது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். உள்ளத்தில் ஒரு ஸ்ட்ராங்னஸ் வேணும், உள்ளத்தில் ஒரு இறுக்கம் இருக்குது. அந்த இறுக்கத்தை தெளிவுபடுத்துவதற்கு நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், தொழுகுங்கள், இரவு நேரத்தில் நின்று வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் சூரத்துல் முஸம்மிலே சொல்லி காட்டுகின்றான். முன்னே எல்லாம் ஒரு காலம் இருக்கும். எப்படி என்று பார்த்தால், நம் வீட்டு பெண்கள், முன்னே இருக்கின்ற பெண்கள் இரவு நேரத்தில் தஹஜ்ஜுனுடைய நேரத்தை வீணடிப்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு வேணால் காலைல எந்திக்கிறது 9 மணிக்கா இருக்கலாம், ஆனால் முன்னே எல்லாம் எழுகின்ற நேரம் காலை 3 மணியாகத்தான் இருந்தது. எஞ்சி ஒழுங்குமுறை தஹஜ்ஜத் தொழுவாங்க, துவா கேட்பாங்க. இப்படியெல்லாம் வழிமுறை இருந்த காரணத்தினால்தான் அவருடைய முன்னே சென்ற நம்முடைய மூதாதையர்களுடைய வழிமுறை எல்லாம் அவருடைய வாழ்வுகள் எல்லாம் சீராக இருந்ததை எல்லாம் நாம் எல்லாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கோ இருக்கின்ற சமூகம் என்பது காலையில் எந்திக்கிறதே 9 மணிக்கு தான், காலையில் எந்திக்கிறதே 9 மணிக்கு தான். இப்போ அப்படின்றப்ப அவனுடைய வாழ்வில் எப்படி பறக்கத்து இருக்கும், அவனுடைய குடும்ப பொருளாதாரத்தில் எப்படி பறக்கத்து இருக்கும் என்பதை எல்லாம் நாம் எல்லாம் சிந்திக்க இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு சூழல் மாறி போச்சு. ஒவ்வொரு டெக்னாலஜியும் ஏற ஏற அவன் செய்கிற வேலையும் கொஞ்சம் அதிகமாக மாறிக்கிட்டே வருகின்ற பொழுது இல்லை, அப்பொழுதுதான் இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க. இப்போ நமக்கு இந்த விஷயத்தோடலாம் உள்ள தூய்மைகள் வேண்டும். உள்ளம் தூய்மையாக இருந்தாது என்று சொன்னால் நம் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை என்பது தூய்மையாக இருக்கும். அப்பொழுதுதான் நம்மளுடைய வாய்களில் இருந்து வருகின்ற வார்த்தை என்பது தூய்மையாக இருந்தால் 4 இடத்துல ஒரு 4 பேர் இடத்துல நம்ம பேசும்பொழுது நம்பகத்தன்மை உண்டாகும் என்பதாக நம்ம எல்லாம் பார்க்கின்றோம். ஆக இனி வரும் காலங்களிலாவது நம்முடைய உள்ளங்களில் தூய்மை ஏற்படுவதற்காக குர்ஆன் ஓதுகின்ற விஷயமாக இருக்கட்டும் சரி, இரவில் நின்று வணங்குகின்ற விஷயமாக இருக்கட்டும் சரி, அல்லாஹ் நமக்கெல்லாம் அப்படி செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹில் உனீப் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மன தூய்மை பற்றி நிரம்ப விஷயங்களை நமக்கு முன்னால் கூறி சென்றார். அல்ஹம்துலில்லாஹ். அதனால அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுமா, இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் நிச்சயமாக மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு நற்குணம் உடையவராக, ஒரு மனம் விட்டு கெட்ட எண்ணம் இல்லாமல் மன தூய்மையாக இருந்ததால் காரணத்தினால் சஹாபா பெருமக்கள் அவர்களோடு இருந்தார்கள். தங்கள் பெற்றோர்களை விட்டு, தங்கள் குடும்ப மக்களை விட்டு சஹாபா பெருமக்கள் பெருமானார்
காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன தூய்மையும் நற்குணத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அந்த மன தூய்மையை நம் அனைவரின் உள்ளங்களில் இட்டு அருள்வாளிப்பானாக. ஆமீன். இத்தோட இந்த 44வது ஹதீகத்துல் வாஹிதீன் என்ற அந்த மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஸல்லு அலா நபி.